கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், விவரங்கள். பிரசாத். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கிருக்கின்ற சேமிப்பு கிட்டங்கியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மக்களவை தொகுதி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி இருக்கின்ற நிலையில் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு அதே போன்று தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தற்போது அங்கிருந்து ஒவ்வொரு தாலுகாவுக்கு அனுப்பக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், கிள்ளியூர், திருவட்டார், விளவங்கோடு உள்ளிட்ட 6 தாலுகாக்களுக்கும் அனுப்புகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்களை வரிசையின் அடிப்படையில் அனுப்பி கொண்டிருந்த நிலையில் விளவங்கோடு தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் தற்போது மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதை தேடுகின்ற பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இவற்றை நேற்று இரவில் இருந்தே இவற்றை அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று தற்போது மற்ற பகுதிகள், மற்ற தாலுகாக்கள் 5 தாலுகாக்களுக்கும் அனுப்பப்பட்ட நிலையில் விளவங்கோடு தாலுகாவுக்கு மட்டும் அனுப்புவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்கும் போது சேமிப்பு கிட்டங்கின் அறையில் எங்காவது இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் வரிசையின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக தேடி வருவதாகவும் இதுவரை அது கிடைக்கவில்லை என்கின்ற தகவலையும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அந்த சேமிப்பு கிட்டங்கில் வைத்திருந்த ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது மாயமாக இருக்கின்ற சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக மாறியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.